ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரைட் ரிஷி. போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தந்திருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோவில் போன வீடியோ ஸ்டார்டிங்கில் காமிச்சபடியே ஒரு ஹவுஸ் டூர் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எஸ், நம்ம வந்து முன்ன ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டிலேருந்து காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரங்க. ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் கிட்ட, ஒரு 2.9 to 3.2 அந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸே இருக்கும். ஸோ எல்லா இடத்துக்குமே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த பஸ் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பஸ் இருக்கீங்க, பட் நான் வந்து பஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பஸ்ஸில் போனாலே இந்த சஃபகேஷன் ப்ராப்ளம் இருக்கும், எனக்கு வாமிட் வரும். ஓகேங்களா, சொல்லக்கூடாது தான், பட் சொல்கிறேன். மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு பஸ் ட்ராவல் ஆகாதுங்க. அதனாலே காலையில் எந்திரிச்சு சாப்பிட்டு வர கிளம்புவோம். சாப்பிட்டேன்னா கிளம்புனான்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் போனால் அவ்வளோதான் முடிஞ்சுன்ற மாதிரி இருக்கும். ஸோ பஸ் ட்ராவல் நான் தவிர்க்கக்கூடிய ஆள். அதனால் அங்கேருந்து எனக்கு நடந்து போக ரொம்ப தூரம் இருந்தது. சரி வேணாம், கேபு கூட யூஸ் பண்ணுவேன் சில நேரம், பட் அது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம மறுபடியும் ஹாஸ்டலுக்கே மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹவுஸ் டூர் முடிஞ்சு ஒரு 2 or 3 months வந்து நான் மறுபடியும் ஹாஸ்டல் மாறினேன். இருந்த ஹாஸ்டலுக்கே அப்படியே மாறினேன். பட் அந்த ரூம்லேருந்து அப்படியே எதிர்க்க ரூம், அந்த ரூம் வந்து நம்ம முன்ன ஃபஸ்ட் இயரில் இருந்த ரூம் வந்துட்டு காலியாக இல்லை. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரூமில் வந்து கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ வேக்கண்ட்டாக இருக்கிறதுனால நான் அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். இப்போ அங்கேருந்து இப்போ சரி தேர்ட் இயர் வந்துட்டோம். இனிமேல் கிளாஸஸ் எல்லாம் வந்து எல்லாமே ஸ்கேட்டர்ட், எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருக்கும். இங்கே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இங்கெல்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்ச்சினா கட்டியிருக்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, எல்லாமே ஒரு ஒரு இடத்துல போய் தான் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 2 kilometers, இப்போ இங்கேருந்து ஒரு 2 kilometers எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு பில்டிங்கில் எனக்கு கிளாஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 4.5 kilometer ஆர் 3 kilometer, 10 kilometers கூட வச்சுக்கோங்களேன். 10 kilometersக்கு அப்பால் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலில் கிளாஸ் நடக்கும். ஸோ இது வந்து அப்படியே சுற்றி முற்றி அப்படியே மெடிக்கல் காலேஜ்னால் அப்படியே நம்ம ஊரில் கட்டியிருக்கிற மாதிரி கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ கேம்பஸ் அங்கங்கே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் இங்கேருந்து எனக்கு போகிறதுக்கு ஓகேவாக இருக்குது இப்போ. ஏன்னா இங்கேருந்து ஒரு 1-2 கிளாஸ், ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் கிளாஸ் இருக்குது, அது மட்டும் 7 kilometers இங்கேருந்து. இது அஸ்தர்கான் 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அஸ்தர்கான் 2, அங்கே எனக்கு கிளாஸ் இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 kilometers 3 kilometers மேக்ஸ் டு மேக்ஸ் இருக்குமே தவிர ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து போக. அதனால தான் நான் வந்து அங்கேருந்து இங்கே வந்து மாறினேன். சொல்லப்போனால் வீடு பிடிக்கிறது ரொம்ப 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 இங்கே ஒரு கஷ்டமான வேலைங்க. அதை நான் எப்படி பண்ணேன்றதும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ நான் இருக்கிறதே என்னோட ரூமு, நான் வெளியிலேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதி கன்ஸ்ட்ரக்டான ஒரு காம்பவுண்ட் இது. ஸோ அங்கங்கே வந்து மோஸ்ட்லி பெயிண்ட் ஆகாமல் தான் இருக்கும். எனக்கு வந்து மெயினாக இந்த இடங்க, ஓகேங்களா. இது வந்து பாஸ்கோட் டோரு. ஸோ அது போய் வெளியே போய் எது காமிக்கிறோம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று. இது ஆஃப் கன்ஸ்ட்ரக்டடுங்க, ரொம்பலாம் இருக்காது. இது வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வீடுங்க. இந்த மேலே போகுது பார்த்திங்களா, இது வந்து கராஜ், கார்னால் வச்சுருந்தோன்னா அந்த கராஜ். ஸோ இது 2 ஒரு தனி வீடு. இப்படி உள்ளே வந்தோன்னா இதுதான் நம்ம வீடு. டோட்டலாக பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வீடு. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கும், ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளோட வீட்டுக்கு போகிறதுக்கான கேட்டு. இப்படி உள்ளே வந்தோன்னா அதுக்கு முன்னாடி வந்து டோரை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்தோன்னா இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸுங்க. லாக்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசானா இருக்காது, ஜஸ்ட் ஒரு நார்மல் லாக் தான், ஓகேங்களா. சாவி போட்டு எடுக்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வேறு ஒரு வீட்டுக்கான வழி. இது வந்து சர்வீஸ் ரூம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேஸு தண்ணி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் இருந்து வரும். ஸோ அதுக்கான இடம் இது. இப்படியே வந்தோன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு தனி வீடு. இதெல்லாம் அப்படி தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்டட், பட் நம்ம உள்ளே இருக்கிற வீடு வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்டட். ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. அதை நான் என்னன்றத சொல்கிறேன். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ். அப்படி உள்ளே வந்தோன்னா
இது வந்துட்டு லாபிங்க, ஜஸ்ட் சப்பல்லாம் விடுற மாதிரியான இடம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது என்னோடய ஷூஸ் தான், இது எல்லாமே என்னோடய ஷூஸ். அண்ட் இது வந்துட்டு ஸ்னிக்கர்ஸ், இது வந்து ஸ்னிக்கர்ஸு, இது வந்துட்டு ஃபார்மல் ஷூ. அதுக்கப்புறம் இது வந்து வின்டர் பூட்ஸ், அது பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்னிக்கர். அதுக்கப்புறம் அது வந்து சாண்டல். அண்ட் அது வந்து வேக்யூம் இங்கே வச்சுருக்க, அது யூஸ் இல்லை ஆக்சுவலி, அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் ஹவுஸ் ஓனர்கிட்ட. பட் ஸ்டில் எதுவும் அவங்க எதுவும் பண்ணல. ஸோ நம்ம தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் ஃபஸ்ட் நம்ம வந்து டோரை லாக் பண்ணிப்போம். டோர் லாக்கே வந்து லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொன்றுங்க, நம்ம ஊரில் வந்து லைக் இந்த மாதிரி இருக்கும் ஸ்விட்சஸ் வந்துட்டு சென்சார்டு ஸ்விட்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இப்போ நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் அதை வந்து ஆன் பண்ணுறேன், லைட் எரியுது உங்களை, ஓகேங்களா? நான் அப்படியே நிற்கிறேன், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து ஆஃப் ஆகிடும். லைக் அதே மாதிரி தான் இப்போ நான் கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தோன்னே ஆன் ஆகிடும். இது வந்து சென்சார் ஸ்விட்ச், ஸோ எனி டைம் ஆன்லேயே தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே வந்தோன்னா லாக் வந்து நம்ம போட்டுருவோம். தென் அப்படியே உள்ளே வந்தோன்னா தென் இந்த இடங்க இது இன்னொரு டோர் இருக்கும். ஆக்சுவலி ஏன் இந்த 2 டோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு வின்டர் டைமில் ஈஸியாக வந்து ஸ்வெட் ஆகக்கூடிய டோர். இதெல்லாம் பாருங்கள், இந்த தண்ணி அந்த என்ன சொல்லுவாங்க, தடமே அப்படியே ட்ரேசஸே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த தண்ணி வர்றதுனால நம்ம இதெல்லாமே மரம், வீட்டுக்குள்ளே போட்டிருக்கிற ஃப்ளோரிங் எல்லாமே மரம், அதனால் வந்து சரி அப்படின்ட்டு தான் இந்த டோர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டோர் அப்படியே திறந்தோன்னா இதுதாங்க மெயின் ஹால். இது ரொம்ப பளிச்சுன்ற இருக்கா இது, ஏன்னா இப்போ தான் இந்த வீட்டை வந்து மாற்றணும். ஸோ அப்படியே போட்டுட்டு தான் இருக்கும். அண்டு இது வந்துட்டு ஏன் இந்த பெட்டி வந்து இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, இது வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து அனுப்புகிறாங்க பொருள் கொஞ்சம். ஸோ அதுக்கான இதெல்லாம் அதுக்கான டப்பா இதெல்லாமே மாற்றணும், இப்போ வீட்டை எல்லாத்தையுமே மாற்றணும். ஸோ அதுக்கானது. இது வந்துட்டு ஒரு வார்ட்ரோப், இந்த வார்ட்ரோப்பில் மெயின் திங்ஸ் எல்லாம் இருக்குது இப்போதைக்கு. தென் ஒரு 2 பேக், இது ஒன்று ட்ராவல் பேக், இது ஒன்று இப்போ நான் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற பேகு. எல்லாம் அப்படியே இருக்குது. இதை நான் வந்து சரி பண்ணோம். அதுக்கடுத்து எப்படி வந்தோன்னா கிச்சனுங்க. நான் மெயின் ஹால் வரேன், அப்படியே இப்படி வந்தோன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படியே வந்தோன்னா இது வந்து கிச்சன். லைட் எல்லாமே இப்போ போட்டிருக்கேன் உங்களுக்காகன்னு சொல்லிட்டு. அப்படியே இப்போ உள்ளே வந்தோன்னா கதவு இப்படி தள்ளிக்கிறேன். வந்தோன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ஸ்டவ். இந்த ஸ்டவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன பர்னர், பெரிய பர்னர், சின்ன பர்னர், சின்ன பர்னர், சின்ன பர்னர், அந்த மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு புதுசாக இருந்தது, இது மாதிரி ஒரு மெக்கானிசமே பார்த்தது. அண்ட் இந்த ஹவன் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. அண்ட் இது வந்து வென்டிலேட்டர். தென் அப்படியே இப்படி வந்தோன்னா லைக் இது வந்து டோருங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஃபாயில் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரீஸில் அடிச்சிருப்பாங்க, பனி வர இடத்துல அடிச்சிருப்பாங்க. இது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பனி பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், சாரி பனின்ற பாருங்க, இந்த சம்மர் டைமில் வந்துட்டு சூரியன்னா அப்படியே பளிச்சுன்னு அடிக்கும், ஒரு இடத்துல மட்டும் அப்படியே ஃபோர்ஸாக அடிக்கும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபாயில் வந்து ஒட்டிட்டோம்னா அந்த சன் ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே தள்ளி விட்டுரும், இருக்கிற இடத்த அப்படியே கூலிங்காக வச்சுக்கும். இதை எப்படின்னா, நம்ம இந்த ஸ்பேஸ் ஷட்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராக்கெட்லனா அதில் வந்து டைல் ஓட்டுவாங்க, தெர்மல் டைல் வந்து ஓட்டுவாங்க, லைசோ தெர்மல் டைல்னு நினைக்கிறேன். எஸ், அது மாதிரி இது ஆக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ஆனால் எஸ், இதை வந்து நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது என்னன்னா, இது வந்து சிகரெட்டுக்கு தான் தருவாங்க. பட் இங்கே பக்கத்தில் வத்தி குச்சி ஏன் இருக்குன்னா, இதுக்கு வந்து நாங்கள் லைட் யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? வத்தி குச்சி யூஸ் பண்ணுறதுனால அந்த குச்சியை கிழிச்சு நான் இதில் போடுவேன். ஆல்ரெடி ஒன்று இருக்கும். எஸ், நான் வேறு ஸ்மோக் பண்ணுறேன்னா நினச்சிக்கூடாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி பேட் ஹேபிட்ஸ். ஸ்மோக் அதாவது தம்மு, தண்ணி, சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் தென் சிங்க் இது. அண்டு இதெல்லாமே வந்து ட்ரையருங்க, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அண்டு அதுக்கப்புறம் இப்படியே வந்தோன்னா பீனட் பட்டர், அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். பீனட் பட்டருக்கு வந்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி தாங்க இருக்கும்.
இது வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் நான் வாங்கினேன். இந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். யாராவது ரஷ்யாவில் இருக்கீங்கன்னா இல்லை வரப்போகிறீங்கன்னா இந்த பிராண்ட் வாங்குங்க, நல்லாயிருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த டீ வந்து நல்லாயிருக்கும். இந்த பிளாக் சிலோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ராயல் சிலோன், இது வாங்குங்க. அண்ட் டீ வந்துட்டு இங்கே வேறு மாதிரி இருக்குங்க. லைக் டீ தூளே வந்து இருங்களா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தூளே பாருங்கள், அப்படியே இலை அப்படியே வந்து போட்டிருப்பாங்க. இலையை வந்து அப்படியே காய வச்சு அப்படியே போட்டிருப்பாங்க, தெரியுதா உங்களுக்கு? இலை இது ஃபுல்லாக. ஸோ டீ குடிக்கிறவங்களுக்கு இங்கே யாராவது வந்தீங்கன்னா இந்த பிராண்ட் வாங்க, பட் இது வாங்க மெயினாக. இது வந்து நல்லா இருக்கும். பர்சனல் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் மீ. அண்ட் ஆஃப்டர் தட் இதெல்லாம் வந்துட்டு உப்பு சர்க்கரை கரெக்டு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி இருந்தால் நான் நெஸ்கஃபே யூஸ் பண்ணுவேன், கிளாசிக். இதுவும் என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், இதே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் தட் அரிசி வந்துட்டு இந்த பிராண்டை நான் யூஸ் பண்ணுறேங்க. இங்கே வந்து ஒரு ஆல்ரெடி நான் போன ஹவுஸ் டூரில் காமிச்சிருப்பேன், பியாத்ருஷ்கா ஒரு சூப்பர் மார்க்கெட். இந்த லைக் நம்ம ஸ்மார்ட்னா இருக்குல்ல, ரிலையன்ஸ் ஸ்மார்ட்னா அந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓன் பிராண்டில் வர அரிசி இது. இந்த அரிசி வந்து நம்ம ஊர் புழுங்கல் அரிசி மாதிரியே இருக்கும் லைட்டாக. ஸோ இது வாங்க. 3 வருஷத்தில் கரெக்டான அரிசியை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ அந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு 60 to 70 நம்ம ஊர் காசுக்கு இருக்கும். அண்ட் அப்படியே வந்தோன்னா இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறோன்னு நினச்சேன். எஸ், கோதுமை மாவு இந்த பிராண்ட் வாங்க. இது எங்கே கிடைக்கும்னா மக்னித் அப்படின்ற அதுவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட பிராண்ட் தான். அந்த மார்க்கெட்டில் இது கன்ஃபார்மாக விற்பாங்க. இந்த மாவு வந்து வாங்குங்க. ஆனால் நான் இந்த மாவு வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம ஊரில் வந்து சக்கி ஆட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 100% 10% ஆட்டை 70% வீட்டுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. கோதுமை மாவுன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரில. ஆனால் சக்கி ஆட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்டை இங்கே கிடைக்காது. இது வரைக்கும் நான் பார்க்கல, மேபி இருக்கலாம், எனக்கு தெரில. பட் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. நான் இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலே இந்த மாவு வந்து ஒரு ஒர்த்தான மாவு. இப்போ நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொன்று உங்களுக்கு இதனால் வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ரஷ்யா யாராவது புதுசாக வருவீங்களா அந்த பசங்க, என்ன மாதிரி தெரியாமல் வந்து கஷ்டப்படுறத விட இந்த வ்ளாகை பார்த்து அவங்களுக்கு எதாவது பயனுள்ளதாக இருக்கணும், ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மாவு நான் வந்து இப்போ ஒரு 2 இயர்ஸாக வாங்கிட்டு இருந்தேன். அது என்ன மாவு தெரியுங்களா? இந்த மாவு. இது எல்லா இடத்துலையுமே ரஷ்யாவில் கிடைக்கும் மோஸ்ட்லி, இந்த மாஃப்கா அப்படின்ற மாவு. இது வந்துட்டு ஒரு கோதுமை மாவு தான். ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த மாவு வந்துட்டு இந்த ஆட்டா கூட இல்லை, அது இந்த பிரெட்டு செய்யக்கூடிய மாவு இருக்குது பார்த்தீங்களா, ஈஸ்டே போடாத மாவு, அந்த மாதிரி இருக்கும். பிரெட்டு செய்யறதுக்கு லாக்கியான ஒரு மாவு அது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளான பெருசாக இல்லை. எண்ணெய் வாங்கினா இது வாங்குங்க, நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பிராண்டு நல்லா இருக்கும். கரெக்டாக வைப்போம். இந்த 2 பிராண்ட் நல்லாயிருக்கும். ஊறுகாய், நம்ம ஊர் ஊறுகாய் எல்லாமே, இது எல்லாமே நம்ம ஊர் தாங்க, நம்ம ஊர் பொருட்கள். இதெல்லாமே எல்லாம் சீரியல்ஸ் பல்சஸ் அதெல்லாம் அது. அப்படியே அதனால் சோயா சாஸு. தென் அப்புறம் வந்தோன்னா இன்னொன்றுங்க, நான் வந்து டீ தூள் காமிச்சேன்னா டீ பேக் வந்து காமிக்கிறேன். டீ பேக் இந்த மாதிரி இருக்கும். இந்த பிராண்டில் இது வாங்குங்க, இது நல்லா இருக்கும். ஸோ டீ பேக் வந்து போட்டிங்கனாலே நல்லா தான் இருக்கும் மோஸ்ட்லி. தென் ஆஃப்டர் தட் நம்ம அப்படியே இப்படி வந்தோன்னா மெயினாக வாஷிங் மிஷின் இருக்கும், போர்ஷ் கம்பெனி இது. தென் இந்த ஊர்லேயும் டைடு தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஊரில் கிடைக்கிற அதே டைடு மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஒயிட்டு நான் யூஸ் பண்ணுறேன், நான் ஒயிட் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறேன், அதனால் வேனிஷ் வச்சுருக்கேன். தென் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. இது நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எனக்கு நல்ல ஸ்மெல் தருது. தென் ஆஃப்டர் தட் இப்படியே வந்தோன்னா ஃப்ரிட்ஜுங்க. ஃப்ரிட்ஜு ஒரு நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இது. ஆனால் இப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் இப்போ ஒரு புது விஷயங்க இருங்க, அது காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நான் காமிச்சிடறேன். நம்ம ஊர் பெருங்காயம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் இருக்குது பார்த்தீங்களா, பால்லேருந்து எடுக்கக்கூடிய க்ரீம், அது இது. தென் இவனை இப்படி நவுத்திடுவோம். வந்தோன்னா முட்டை,
இது இவனை கொஞ்சம் இப்படி இது இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் சொல்லுவாங்க மரகோதுமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக்கு, இது வந்து ஒயிட்டு. மரகோதுமைன்னு தமிழில் சொல்லுவாங்க, பட் இங்கிலீஷில் வந்து பக்வீட் அப்படின்வாங்க. இந்த ஊரில் ட்ரெடிஷ்னாக வந்துட்டு அரிசி வந்து அதிகமாக கிடைக்காத இடங்க. ஸோ வாட், இந்த அரிசி தட்டுப்பாடுனா ஏற்படுற டைமில் வந்து இதை அரிசியாக வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் விலை வந்து ரொம்ப 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 கம்மியான, சீரியஸாக நான் ரொம்ப 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 நான் ஏன் சொல்கிறேன்னா, இது பர்சனலாக நான் 2-3 வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வாங்குகிற இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். விலைனா பார்க்கல ரொம்ப 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 சீப்பாக இருக்கும். பட் இது அதே போல் என்னன்னா ரொம்ப ஈஸியாக குலையிற தன்மைக்குரியது. அதனால் இதுவும் நீங்கள் வந்து அரிசி இல்லாத டைமில், இல்லை இந்த ஊர் அரிசி உங்களுக்கு செட் ஆகுனா இது நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் முட்டையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த C0ன்னு போட்டிருப்பாங்க இங்கே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குவாலிட்டி பேசிஸில் தான் முட்டை வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்ற மாதிரி விற்காமல் C0, C1, C2, C3ன்ற மாதிரி தான் ஆர்டரில் விற்பாங்க. நான் வந்து C0 வாங்குவேன். அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட் குவாலிட்டியே. ஸோ அந்த முட்டை வாங்கினா நல்லாயிருக்கும். ஸோ அது வாங்குங்க. தென் ஆஃப்டர் தட் ப்ரெட்டுக்கு வந்தோன்னா இந்த பிராண்டு நான் யூஸ் பண்ணுறேன். மில்க் ப்ரெட். இது நல்லாயிருக்கும். ஹாரிஸ் அமெரிக்கன் சாண்ட்விச் ப்ரெட். அதுக்கப்புறம் புளி, அதுக்கப்புறம் மிளகா அண்டு மீல் மேக்கர். இப்போ இதெல்லாம் வந்தது. இப்போ இது ரெண்டும் நம்ம ஊர்லேருந்து இப்போ வந்தது. அதுக்கப்புறம் உள்ள ஊருக்கு இருக்கும், இது நம்ம ஊர்லேருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் வெங்காயம்னா பார்த்தீங்கன்னா இத்தனை தண்டி தாங்க இருக்கும். இந்த ஊரில் வெங்காயமே விற்பாங்க, மனசாட்சியே இல்லாமல் விற்பானுங்க. விளையிறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்கள சொல்லி ஒரு குத்தமும் இல்லை. விளையிறதே இந்த அளவு பெருசாக தான் இருக்கும். சின்ன வெங்காயன்றது பார்க்கறது ரேர் அக்கேஷன். அதுக்கடுத்து இதில் ஆப்பிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அவ்வளோதான். இது வந்து ஃப்ரிட்ஜை வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் அப்பப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அந்த இடத்துல வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஃப்ரீசரில். அண்ட் இன்னொன்று இந்த ஃப்ரிட்ஜில் எனக்கு பிடிச்சது என்னன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் ஆன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓல்டு ஃப்ரிட்ஜும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீசராக மாறிடும். பட் நான் இப்போ இது வைக்கல, ஏன்னா உள்ள மெயினான பொருட்கள்லாம் இருக்குது, அதனால் வைக்கல. ஆனால் வந்த புதுசில் வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் தான் போட்டுருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் இது வந்து டைனிங் டேபிள். இப்போ வந்து சாப்பாடு செஞ்சுருக்கேன். சாப்பாடு செஞ்சது என்ன, மீல் மேக்கர் குழம்பு. இது குழம்பு வச்சுட்டேன். அதில் மீதி ராத்திரி வச்சது. இதில் வந்து சாதம் இருக்குது குக்கரில், தட்டு கழுவில். சரி, ஓகே, அதை மறைச்சிடும். அதுக்கப்புறம் சாஸ் வந்து காலியாக போகுது, பட் இருந்தாலும் காமிக்கிறேன். ஹெயின்ஸ் கெச்சப் நல்லா இருக்கும். இது என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அப்படியே வந்தோன்னா இந்த இடத்துல ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தி மேக்கர். இது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பசங்களா, நீ யாராவது ரஷ்யாவுக்கு வரீங்கன்னா, இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறீங்கன்னா கூட செஞ்சு சப்பாத்தி மேக்கரை எடுத்துக்கோங்க. சாப்பாடு செய்யாத டைமில் இது வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுவும் கை கொடுக்கும். என்னன்னா பிரெட் டோஸ்டர், இதுவும் கை கொடுக்கும். அதனால் இதே எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் சோகம் என்னன்னா, அது ரெண்டுமே ப்ரெஸ்டீஜ் கம்பெனி, ரெண்டுமே நல்லாயிருக்கும். என்னோட ரெக்கமெண்டேஷன். தென் இன்னும் ஒன்றுங்க, இது மெயின் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளைன்சஸ்னால் யூஸ் பண்ணுறோம், கெட்டு போனால் கூட பரவாயில்ல அப்படின்னா. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே எர்த் இல்லாத சர்க்கியூட். இங்கே இருக்கிற சர்க்கியூட்ஸ் எல்லாமே எர்த்தே, பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்கும். எர்த்து லைவ் ஒயர் இருக்காது. அந்த லைவ் ஒயர் வந்து மெயின் டிரான்ஸ்ஃபார்மரில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல. பட் இங்கே வந்து வீட்டில் கொடுக்குள்ள லைவ் ஒயர் இருக்காது. ஸோ வாட், ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரண்ட் எல்லாம் அடிச்சதுன்னா அடிக்காது மோஸ்ட்லி, பட் அடிச்சதுன்னா ஆல் காலி. ஸோ வாட், அப்ளையன்சஸ் எல்லாமே சீக்கிரமாக காலி ஆகிடுங்க. நம்ம ஊர் அப்ளையன்சஸ்னால் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோன்னா. அதனால தான் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் அப்படியே நான் வச்சுருக்கேன். யூஸ் பண்ணுறப்போ மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு. இதில் வந்துட்டு இப்போ வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கு என்னோடய பவர் பேங்க்கு. ஸோ அதை விட்டுருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதை நான் பிரிச்சே காமிக்கிறேன். இது வந்து நம்ம இங்கே வந்து வாங்கினேங்க. இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கிக்கோங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 200 அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு டிஎன்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப், இங்கே ஒரு ஃபேமஸான பிராண்டட் ஷாப் இருக்குது, அங்கே வாங்கினேன். இது ஒரு 200 சம்திங். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் அடாப்டரும் வாங்கிக்கோங்க.
இது வந்து இதுவும் ஒரு ஒர்த்தான ஒன்று. பட் இது வாங்கி இந்த வருஷம் தான் வாங்கினேன். பட் இது யூஸ்ஃபுல்லாக என்னன்ட்டு எனக்கு தெரியல. ஒரு 1 இயர் வந்துச்சுன்னா இது பெரிய விஷயம். நான் 1 இயர் வந்துச்சுன்னா சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் அதுக்கப்புறம் இது ஜங்ஷன் பாக்ஸ். ஸோ இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி இது மூலமாக இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்து பவர் சாக்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டைப்பாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, ஹை வோல்டேஜ் கன்சப்ஷன் அப்ளைன்சஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் இந்த 2 பாயிண்ட் உடைய சுவிட்சில் தான் நீங்கள் போட்டு ஆகணும். ப்ளக்கில் தான் போட்டு ஆகணும். ஸோ அவ்வளோதானா, முடிஞ்சு இந்த பக்கம் கிச்சன் ஓவர். அப்படியே இப்படி வந்தோன்னா தென் ஹால் நான் காமிச்சேன்னா இந்த இடம் வருவோம். இடம் வந்தோன்னா எதுவும் பெருசானா இல்லைங்க. இது வந்துட்டு என்னோடய துணி ரேக். இது இப்படி வந்தோன்னா ஜன்னல் இருக்கும். அண்ட் இப்படி பார்த்தா ஏசி இருக்கும். இந்த ஏசி ஏன் வச்சாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரில. அப்படியே வந்தோன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும். இப்போ புரியும் நான் ஏன் இந்த ஏசி இங்கே வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ட்டு. ஸோ ரெஸ்ட் ரூம் வந்தோன்னா இது வந்துட்டு இதுங்க டாய்லெட்டு, அதுவே வரமாட்டுக்கு. தென் இது வந்துட்டு ஒரு கண்ணாடி, தென் பேசின். அப்படியே வந்தோன்னா இது குளிக்கிற இடம். இங்கே என்னென்னா வென்டிலேட்டர் சுற்றி பாருங்கள், எங்கேயுமே இருக்காது. அது வேலை அப்படியே காமனாக வந்துட்டு இந்த ஒரு ஜன்னல் கொடுத்துருவான். இந்த ஜன்னலை வந்துட்டு நீங்கள் அப்படி ஓப்பனும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு இப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம், இப்படி டில்ட்டும் பண்ணிக்கலாம். நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு முன்னே உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அது என்ன ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்படியே இப்படி வந்தோன்னா என்னோட ரூம் வந்து வருங்க. எப்படி வந்தோன்னா இப்படி வந்து என்னோட ரூம். இது வந்து என்னோட ரூம். உள்ளே வந்தால் ரொம்ப பெருசானா இருக்காது, தட்டப்பட்டலாம். இப்படி வந்தோன்னா இது எல்லாமே ரேக், துணி ரேக். இது இன்னொன்று என்னன்னா, இங்கே பார்ப்பீங்க எல்லாமே அவுட்டர் வியர். இது ஃபுல்லாகவே அவுட்டர் வியர். இவ்வளோ அவுட்டர் வியர் வச்சுருக்கேன், என்ன பண்ணுவேன். இன்னும் இருக்குது இந்த ஜாக்கெட்ஸ்லாம் வந்து இன்னும் வச்சுருக்கேன் நான். ஏன் வச்சுருக்கேன் அப்படி, எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் அவுட்டர் வியர்ஸ் போடுறதுக்கு. ஏன்னா என்ன தான் இந்த மாதிரி போட்டிருந்தாலும் நம்ம ஊரில் வந்து அவுட்டர் வியர்னால் போட முடியாது, ஏன்னா அந்த கிளைமேட் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து அப்படியே பைத்தியக்கார மாதிரி ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோன்னா எனக்கு அப்படியே சலிச்சிரும் போல். ஸோ இந்த அவுட்டர் வியர்னால் வந்துட்டு எனக்கு வாங்குறது எனக்கு பிடிக்கும். ட்ரெஸ்ஸஸில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அதிகமாக, அதனால் எனக்கு பிடிக்கும். அண்ட் வந்துட்டு ஷூபா அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே ஒரு மாதிரி அப்படியே இந்த ஃபர்ரியாக இருக்கும். இது ஷூபா அப்படின்னுவாங்க. இது வந்து ஜென்ஸும் போடுவாங்க, லேடிஸும் போடுவாங்க. இது வந்து யூனிசெக்ஸ். இதில் என்னென்னா இது வந்து வின்டர் டைம், பீக் வின்டரில் இது நீங்கள் போட்டுக்கலாம். பீக் வின்டரில் இப்போயாவது ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லாம் இது வந்து போட்டுக்கலாம், யூஸ்ஃபுல். பட் சில பேர் வந்து கலாய்ப்பாங்க, இது வந்து லேடிஸ் போடுறது அப்படின்னுவாங்க. பட் இது ஜென்ஸும் போடலாம், லேடிஸும் போடலாம், நல்லாயிருக்கும். இருங்க எடுத்தே நான் காமிக்கிறேன். செம்ம வெயிட்டாக இருக்கும் இது நல்லாயிருக்கும். பட் இது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா மெயினாக வந்து ஹைட்டாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஹைட்டு அதனால தான் சொல்கிறேன். குள்ளமாக இருக்கிறவங்க போட்டால் பேய் மாதிரி இருக்கும் இது. ஆஃப்டர் தட் பொண்ணுங்க போடலாம், மெயினாக பொண்ணுங்க போட்டால் நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் இது வந்து ஜாக்கெட், இதுவும் ஜாக்கெட், எல்லாமே டெனம் ஜாக்கெட். இது வந்து பிளேசர், ஒயிட் பிளேசர். அண்ட் இது வந்துட்டு ஒரு ப்ளூ, ராயல் ப்ளூ பிளேசர். தென் க்ரீன், இதுவும் பிளேசர் தான். இது வந்துட்டும் பிளேசர், பிளாக் பிளேசர். இது வந்துட்டு ஒரு ஓவர் கோட்டுங்க. இந்த ஓவர் கோட் பார்த்தாலே இவ்வளோ தூரம் வரும், உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப இதுதான் நான் வந்து போன வீடியோ நியூ இயர் வீடியோவில் போட்டிருப்பேன் கரெக்டாக. இது இப்போ ரீசெண்டாக தான் நான் வாங்கினேன். நான் ஏன் இவ்வளோ பெரிய ஓவர் கோட் வாங்கினேன் அப்படின்னா, இந்த கோட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த கோட்டோட டெக்ஸ்சர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். சீரீஸ் அண்ட் படம்னா பார்க்குறவங்க தெரிஞ்சிருந்தா, நான் வந்து பீக்கி பிளைண்டர்ஸோட ஃபேன். மெயினாக தாமஸ் ஷெல்பின்னு ஒரு கேரக்டர் வரும் அந்த சீரீஸில், பீக்கி பிளைண்டர்ஸ் அப்படின்ற சீரீஸில். அதோட ஒரு ஃபேன் நான். அதனால் ஓவர் கோட்டு வாங்குகிறோம். சரி, அந்த ஸ்டைலில் ஒரு பீக்கி பிளைண்டர் ஸ்டைலில் ஒரு 80s 70s ஸ்டைலில் வாங்குவோம் அப்படின்ட்டு தான் அந்த ஓவர் கோட் வாங்கினேன். பட் இட் ஒர்த், ஒரு காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒர்த்தான ஒரு ஓவர் கோட் இது. தென் வந்தோன்னா இது வந்து என்ன டேபிள், அயனிங் டேபிள். அப்புறமா இது வந்து எக்ஸ்டர்னல் ஹீட்டருங்க. ஆக்சுவலி நான் 2 வச்சுருக்கேன், ஒன்று இங்கே இருக்குது.
அண்ட் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த 2 சூட்கேஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ஒரு வார்ட்ரோப் வரணும். இது வந்து அந்த போர்ஷனில் வந்து இருக்குது. அந்த போர்ஷனில் வந்து யாரும் இல்லை. ஸோ நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு வார்ட்ரோப் இருக்குது, வரணும். ஓகேங்களா, வரணும். ஸோ அதனால தான் இப்போதைக்கு இதை 2த்தையும் போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். இது 2ம் அங்கே ஹாலில் வர வேண்டியது. ஸோ இது 2த்தையும் போட்டு இங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். இது என்னோடய புக்ஸு, இது என்னோடய ஹேர் ட்ரையர். தென் இதெல்லாம் வந்துட்டு பெட்ஷீட்ஸ் அண்ட் மேட்ரஸஸ். இது அதுக்கப்புறம் இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ். அப்படியே இப்படி வந்தோன்னா போன இன்ட்ரோவில் வந்த அந்த கண்ணாடி. தென் அப்படியே உங்களுக்கு பேரலாக இப்படி வந்தோன்னா என்னோட பெட்டு இருக்குங்க. இந்த பெட்டு வந்து ரொம்ப தாழ்வாக இருக்கும். ஏன்னா இது வந்து சோஃபா பெட். ஓகேங்களா, இது வந்து அப்படியே இப்படி மடித்தோன்னா இப்படி சோஃபாவாக மாறிடும். இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு சோஃபா பெட் தான். இது அப்படியே இப்படி விரிச்சோன்னா திவான் மாதிரி ஆகிடும். இது ஆக்சுவலி இந்த வீடு வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க. அதனால் நாங்கள் பார்த்துட்டு வரக்குள்ள இது வந்து ஃபேமிலிக்காக இருந்த ஒரு வீடு. அதுக்கப்புறம் நாங்கள் மொத்தம் 2 பேர், நானும் இன்னொரு ஜூனியர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்த்து தான் இந்த வீடை வந்து நாங்கள் இது பண்ணோம். மெயினாக நான் பார்த்தேன், அவன் வரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அவனை அப்படியே கூப்பிட்டுட்டு இங்கே வந்து நான் தங்கிட்டேன். இப்போ எங்கள் மேட்ரு என்னன்னா, இந்த சோஃபா பெட் ஏன் இங்கே இருக்குன்னா, இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு வீடு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல மோஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப இல்லவே இல்லை. இந்த ரூமே அப்படியே காலியாக இருந்தது. பட் ஆஃப்டர் தட் நாங்கள் சரி நாங்கள் பேச்சுலர்ஸ் வரோம் அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க, சரி நாங்களே எங்கள் பக்கத்து போர்ஷனில் இருக்கிற அதெல்லாம் வந்து ஃபர்னிஷ்டு. ஸோ அந்த வீட்டிலேருந்து ஒரு சில பொருள்லாம் இங்கே இறக்கி போட்டு எங்களுக்கு வந்து வசதி பண்ணி தந்தாங்க. ஹவுஸ் ஓனர், ஒரு நல்ல ஹவுஸ் ஓனர். அவங்க வயசானவங்க தான், பட் ஷீ இஸ் குட். அண்ட் ஆஃப்டர் தட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்டர். அங்கே ஒரு ஹீட்டர் பார்த்தோமா, இது வந்து ஹீட்டர். ஆல்ரெடி இங்கே ஒரு ஹீட்ரு இருக்கே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸில் போகக்கூடியது. இந்த ஹீட்ரு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது, பட் இதில் வர ஹீட் வந்து பத்தாது. ஓகேங்களா, அதுக்காக தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்டர். இது வந்து அப் டு ஒரு -20 போயிருக்கு இது வரைக்கும். ஸோ 20 வரைக்கும் எனக்கு தாக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் -40 எல்லாம் வந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த இடம் தான் நம்ம வந்து ஆல்ரெடி இவனை எடுத்து இப்படி நவுத்தோம். இதை வந்து வாட்டர் ஜக் இப்படி நவுத்துனோன்னா நம்ம வெளியே இருந்து பேசணும்ல, அந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த இடம் தான். ஸோ அந்த இடம் இது வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ராத்திரிலாம் வந்து நான் இப்படி படுத்துட்ருப்பேங்க. சரிங்களா, இப்படி படுத்துட்டு இருந்தோன்னா அப்படியே வந்து இப்படி பார்த்தோன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து நிலா தெரியும். இது வந்து நெட்டு, இது மஸ்கிட்டோ நெட். ஸோ அதனால் அப்படி இருக்குது டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்க. இந்த இடத்துல வந்து நிலா தெரியுங்க. நல்ல ஒரு மணிக்குனா இந்த இடத்துல தெரியும் கரெக்டாக. அது பார்க்கவே அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ கூட பாருங்களேன், இது வந்து அப்படியே இந்த ஒரு கோல்டிஷாக இருக்குது பாருங்கள், கோல்டனாக அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பட்டு அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. இந்த இடத்துல கூட தெரியும். ஸோ இது வந்து இந்த இடமே வந்து ஒரு நல்லாயிருக்கும். அண்ட் அமைதி, ரொம்ப 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 அமைதியாக இருக்கும். அண்ட் இப்படி வந்தோன்னா இது ஃபுல்லாக வார்ட்ரோப்புங்க. இந்த சைடில் ஒரு வார்ட்ரோப் வரும்னு சொன்னல இடத்துல, இந்த இடத்துல வராதுனால ஒரு காரணத்தினால் இது ஃபுல்லாக என் துணி ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி ஃபுல்லாக கச்சாமுச்சான் இருக்குது. இது என்னோடய கூலர்ஸ் எல்லாமே இப்படி தான் எடுத்துகிட்டு லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். தென் பிசிஆர் மகாராஜா தைலம், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல அந்த தைலம். தென் இந்த பிராண்டோடைய ஸ்கின் சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன், வைட்டமின் சி சீரம். ஸோ இது பவர் பேங்க். அப்படியே எப்படி வந்தோன்னா என்னோடய ஸ்பெக்ஸ் பாக்ஸ். தென் நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறாள். ஸோ ரேபனோடது ஸ்பெக்ஸ் இது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு அரோமேட்டிக் கேண்டிலுங்க. இது இப்படி தந்தோன்னா உங்களுக்கே தெரியும், அரோமேட்டிக் கேண்டில் இப்படி தந்தோம் உங்களுக்கே தெரியும். இதில் வந்து பார்த்தாச்சுன்னா இது ஒரு மேங்கோ ஸ்மெல் தரும். இதிலே போட்டுக்கோங்க, உங்களுக்கு மேங்கோ தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், அரோமேட்டிக் கேண்டில். சேவனம் அப்படி வைப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீக்கருங்க. எம்ஐயில் வாங்கினேன். இங்கே வாங்கின பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஐயாக இருக்கும். அவன் ஏர் ட்ரைவரும் எம்ஐ பிராண்ட் தான். இருங்க, எங்கே அது இதோ இருக்குமே, தெரியுதா? எம்ஐ பிராண்டு. இது பிராண்டா? அப்படியே எப்படி வந்தோன்னா இந்த எங்கே அது ஸ்பீக்கரும் எம்ஐயா. அது எல்லாமே மோஸ்ட்லி இங்கே வாங்கினது எல்லாமே எம்ஐயாக தான் இருக்கும்.
அதுக்கப்புறம் இதுவும் நம்ம ஊர்லேருந்து அனுப்புனாங்க முந்திரி. அண்ட் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஆலிவேரா ஜெல். அதுக்கப்புறம் ஏர் வேக்ஸ் நான் இதாங்க யூஸ் பண்ணுறேன், இந்த பிராண்டு பியர்டோ கம்பெனி. அண்டு ஸ்ப்ரே, ஏர் ஸ்ப்ரே இதே கம்பெனி தான். அதுக்கப்புறம் நம்ம ஊர் மீரா எண்ணெய். அப்புறமா இது ஆக்சுவலி காலியான பாட்டில், இது ஏர் ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் இந்த ஏர் சீரம். அப்புறமா இப்படி வந்தோன்னா ஜான்சன் பட்ஸு. டீடாக்ஸிங் பண்ணுவேன் நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு எஃபெக்டிவாக இருக்கும், எனக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். முகத்தில் மாசு மறு இல்லாமல் இருப்பதற்கான இது ஒரு காரணம். அதனால் இப்படி வந்தோன்னா இந்த ஒரு ரோலிங் சேர். ஸோ இது அப்புறமா இது வந்துட்டு விண்டேஜ் ஜாக்கெட் மாற்றக்கூடிய ஒரு இடம், இது ஸ்டாண்ட் இது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடத்த காமிக்காமல் விட்டேனே. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னல என் ஜூனியர் ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட ரூம் இது. இந்த இடம் அவனோட ரூமு. ஸோ இது ரொம்ப பெருசானா இல்லை, லைக் அவங்களுக்கு லைட் தெரிஞ்ச பிறகு தெரியும். எஸ், இந்த இடம் தான். இந்த இடம்னா வந்துட்டு இப்போ தாங்க மாற்றினோமே. இதுதான் ஆக்சுவலி இங்கே போட்டு இருந்தது. ஸோ இது நிறைய சேஞ்சஸ் வந்து தேவை. இப்போ ஏன் பளிச்சுன்னு இல்லைன்றதுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இதுதான் இவ்வளோ பெரிய ரூம் தான். இவ்வளோ பெருசு தான் இருக்குமே. இந்த ரூமே நான் எடுத்துருக்கலாமே, ஏன் வந்து அந்த ரூம் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டு காரணம். லைட் ஏன் காரணம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போன வாட்டி இருந்த வீடும் அப்புறம் ஹாஸ்டலுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படியே ஒரு டிம்மிஷாக இருக்கும். இடமே வந்து ரொம்ப டிம்மாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும், மெயின்டைனாக பண்ண கஷ்டம். ஸோ எதுக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரி நான் இந்த ரூம் சின்னதாக தான் இருக்குது, நம்ம இதே எடுத்துப்போம், மெயின்டைன் பண்ணுறதுக்கு கம்மி. அண்ட் லைட்டு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க, ஒயிட் லைட்டு. ஸோ நல்லா பளிச்சுன்னு இருக்குன்றதுனால தான் இந்த இடம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு ஹி வாண்ட்ஸ் தட் பிக் பிளேஸ், அதனால தான் சரி எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா, இந்த வீடு வந்து எப்படி பார்த்தேன்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடு வந்துட்டு செமி ஃபர்னிஷ்டுன்னு உடனே சரி நான் கொஞ்சம் டவுட் பட்டேன், சரி எதுக்கு அப்படின்ட்டு. சரி வேறு ஏதாவது வீடு பார்த்தேன். வீடு பார்த்து ரொம்ப 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 கஷ்டமாச்சு. நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடு கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா அப்படியே டிவி, ஃபாரின் உடனே டிவினா இருக்கும், அப்படியே ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும். நோ நோ நோ, ரஷ்யா வந்து அதை பார்க்கக்கூடாது. ஒன்று, ரொம்ப வசதியாக இருக்கணும். ஒரு அம்பானி வீட்டு பசங்களாக இருந்தால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 70,000 80,000 ஒரு மந்த் செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் செம்ம வீடெல்லாம் கிடைக்கும். இங்கே மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபாரினராக இருந்தால் வீடு தர மாட்டுறாங்க. எஸ், அது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த ஒரு சில பேர்கிட்ட தான் இந்த வீடு வாடகை விடுற இடம் இருக்குது போல். நான் பார்க்குறவங்க எல்லாமே வந்து இல்லைங்க, ஃபாரினர்ஸ்னால் நாங்கள் விட மாட்டோங்க, நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோங்க, எனக்கு ரஷ்யனும் பேச தெரியுது, ஏங்க விடுங்கண்ணா. நோ, என்னால் முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சரி அப்படியே விடுறேன்னா கூட லீகல் இஷ்யூஸ் ஒரு சிலதுக்கு அவங்க ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அந்த லைக் ரெஜிஸ்ட்ரேஷன், அட்ரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க, அதை பற்றி நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ சரி எந்த வீடு பார்க்கறதுன்னு இந்த வீடை நான் வந்து பார்த்தேன். வெளியில் பார்க்கக்குள்ளே எனக்கு லைக் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி வீட்டு ஓகேன்ற மாதிரி இருக்குது, செமி ஃபர்னிஷ்டாக இருக்குது, சார் பார்த்துக்கலாம், பெட்டு தானே, பெட்டு ஒரு 5,000 ஒரு 6,000 கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகே ஆகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி, இல்லை நீங்களே வந்து படிக்க வந்திருக்கீங்க, செலவுனா அதிகமாக பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருந்தால் இந்த காம்பவுண்ட்லேயே இருக்கக்கூடிய வீடுங்கள்லாம் இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து போட்டாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான், அந்த ஹவுஸ் ஓனர் தான். ஸோ மொத்தம் இந்த காம்பவுண்டில் மட்டும் டோட்டலி 1 2 3 4 5, இந்த வீடோட சேர்த்து 5, ஹவுஸ் ஓனர் எல்லாரையும் சேர்த்து 5 வீடு இருக்குது.
ஸோ இதாங்க ஹவுஸ் டூர் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப பிரம்மாண்டமானா இருக்காது இந்த வீடு வந்து. இது வந்து அதே போல் இது சோவியத் தரால கட்டப்பட்ட ஒரு வீடு. இந்த இந்த சரௌண்டிங்கில் எல்லாமே சோவியத் தரால கட்டப்பட்ட வீடு தான். அதனால் இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த வீடு வந்து ரொம்ப ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் வந்து கட்டியிருக்கிறதுனால இந்த டிவி அந்த மாதிரி எந்த ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லாத மாதிரி கட்டியிருக்காங்க போல். அவங்க கட்டி அதுக்கப்புறம் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க போல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது இந்த வீடு. அண்ட் இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன். இந்த 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 சைடு பார்த்திங்கன்னா ரோடு, பட் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப இந்த அமைதிக்காக தான் இந்த வீட்டை வந்து நான் மெயினாக சூஸே பண்ணது. சத்தம் இல்லாமல் அப்படியே அமைதியாக நல்லா இருக்கும் இது இந்த இடமே வந்து. இன்னும் இந்த காலையில் டைம் இந்த 5 o'clock 4 o'clockனா செம்ம அமைதியாக இருக்கும், மயான அமைதியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அந்த வைப்பே. ஸோ அவ்வளோதான், இதுதான் ஹவுஸ் டூர். இந்த வீடு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். மோஸ்ட்லி இந்த வீட்டில் இருப்பேன், பார்ப்போம். இந்த வீடு வந்து நமக்கு இன்னும் எத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். எத்தனை நாள்னால் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் தெரிலல்ல. லைக் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். வேறு எதாவது இதை விட நல்ல வீடு கிடச்சா கூட நான் மாறலாம், சொல்ல முடியாது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இப்போ நான் கிளம்பி இருக்கிறதுக்கு காரணமே வந்து நான் போன வீடியோவில் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பேன், நான் மறுநாள் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போ நான் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் இப்போ கிளம்புறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் சன்செட்டிங் ஆகிற டைம் இது. உங்களுக்கே வெளிச்சம் தெரியும்னு நினைக்கிறேன். சன்செட் ஆகிற டைம். ஸோ இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நான் போய் பார்க்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் ரைட் ஸ்ரீஷி. பாய் பாய். இன்னும் ஒன்று, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாய்.